இன்ஸ்பெக்டர் வேலைதான் கிடைக்கல, வேஷமாவது கட்டுவோம். துளசி தொலைச்சு எடுக்கிறான், அவன் உபத்திரம் தாங்க முடியல. வரும்போது இன்ஸ்பெக்டர், போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது கான்ஸ்டபிள், வரும்போது இன்ஸ்பெக்டர், போகும்போது கான்ஸ்டபிள். இன்ஸ்பெக்டர் சீக்கிரம் தோல்சை, இங்க வந்து பாரு யார் வந்திருக்காங்கன்னு. என்னங்க இது? உன் ஆசை நிறைவேற்றிட்டம்மா. நான் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன். எப்ப நீங்க? இப்பதான் சென்னையில. என்னது? சென்னையில அங்கிருந்துதான் ஆர்டரே வந்துச்சு. சொல்லுவியம்மா, நீ தொங்கறதுக்கு முன்னால என்ன இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ல பாக்கணும்னு. இப்ப பாத்துட்டேன். என்ன தங்க சொல்றீங்களா? இல்ல கடைசி வரைக்கும் என்னோட தங்க சொல்றேன். ஐயோ, எனக்கு கையும் உடல காலம் உடல. ஆமா, எப்படி இவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சது? கிட்ட வாக்கண்ணா, நான் ஒரு கேஸ் கண்டுபிடிச்சேன். என்ன கேஸ்? கொலை கேஸ். தலை வேற முண்டம் வேற. யாரோட தலை யாரோட முண்டம்? ஒருத்தருதே தலை தனியா முண்டம் தனியா இருந்துச்சு. அத பார்த்தோம்னா நான் தான் கரெக்டா கண்டுபிடிச்சேன் இது கொலைதான். எப்படி கண்டுபிடிச்சீங்க? சொல்றேன் மாமா. ஐயோ, ரொம்ப நேரமா நிக்கிறீங்களே, பைய கொடுங்க, உள்ள வைக்கிறேன். இந்தம்மா. ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் இப்படி அலறீங்க? அதுக்குள்ளதான் விஷயமே இருக்குது. என்ன விஷயம்? நான் கண்டுபிடிச்ச முண்ட தலை கேஸ், அது சம்பந்தப்பட்ட விஷயம் பூரா இதுக்குள்ளதான் இருக்குது. என்னமோ வெட்ட தலையே இதுக்குள்ள இருக்கிற மாதிரி தொட்ட உடனே ஏன் இப்படி அலறீங்க? தலை இருக்கு, நான் அலறேன். நீ சொல்ற உன் கைரேகை இதுல பதியும். இன்ஸ்பெக்டர் வைஃப் உன்னைய நான் சந்தேகப்பட முடியா இருக்கும், கோர்ட்ல நிறுத்த வேண்டியதா இருக்கும். அப்புறம் எனக்குள்ள ஒரு மனப்போராட்டம். கடமை பெரிதா, கட்டில பொண்டாட்டி பெரிதா, மண்டை போட்டு பிச்சுக்க வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் வேண்டாம் கண்ணா. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த பையன் நீயும் தொடாத, வேற யாரும் தொடாம பாத்துக்கோ. சரிங்க. எப்படியோ யார் செய்த புண்ணியமோ நாம இனிமே அசதியா இருக்கலாம். அசதியா வந்திருக்கேன், உன் வீட்டுக்காரன் காலப்படி. சரிங்க. ஐயோ, எவ்வளவு நேரம் நின்னீங்களோ, வெந்நீர் ஒத்தனம் கொடுக்கட்டுமா? இந்த பாரு, உனக்கு மாத்திரம் என் மேல நம்பிக்கை இருந்துச்சு, நான் என்ன வேணா ஆவேன். நாளைக்கே டிஎஸ்பி ஆகட்டுமா? ஐயோ வேண்டாங்க, இன்ஸ்பெக்டரே போதும். அதிக ஆசைப்பட்டு இருக்கிறதும் போயிடும். ஐயா, நீ ஒண்ணும் பயப்படாத. இந்த கேஸ் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த விதமான பயமும் இல்ல. என்ன சலவைக்கு போட்டாதான் கொஞ்சம் தகராறு அடிக்கும். என்ன சொல்றீங்க? அதுல துணியெல்லாம் ரொம்ப கிடைக்கிறாங்க, நீ ரொம்ப தொந்தரவு கொடுக்குற. நீ போய் காப்பி பண்ண. காபி என்னங்க, உங்க உத்தியோகத்துக்கு ஓவலே கொடுப்பேன். ஆமா, அடுத்த மாசம் சம்பளம் வாங்கும் போது ஒரு 200 ரூபாய் கூட வருமா? வருமே வருமே, எனக்கு தெரியும் வருமே. ஐயோ, இந்த விஷயத்தை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம போயிட்டேன். 200 ரூபாய் எப்படி ஏற்பாடு பண்றது? பண்றேன், ஏற்பாடு பண்றேன். இந்த போலீஸ்கார கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்டேன்? அழகுதான் இல்லையே, அதிர்ஷ்டமாவது இருக்கும்னு நினைச்சேன். அதுவும் சுத்தமா கிடையாது. எல்லாம் என் தலை எழுத்து. வணக்கம்மா. தோஷே, நான் தான் புடிச்ச வந்திருக்கேன். என்ன பத்தியாலும் பேசிட்டு இருக்கேன். எனக்கு 100 ஆயுசு. சினிமா கூட்டு பண்ணிட்டு ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்க? போலீஸ்கார போலப்ப ஒரு சினிமா தானே. டியூட்டி எத்தனை மணிக்கு முடிஞ்சது? 3 மணிக்கு. வீட்டுக்கு வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? பஸ் ஏறி வரது கையில காசு கிடையாது. இந்த உடுப்பை போட்டுக்கிட்டு கண்டக்டர் மிரட்டி எனக்கு பழக்கம் கிடையாது. பொடி நடையா புறப்பட்டு வந்தேன். வழியில கூட்டத்தை பார்த்தேன். என்ன கலாட்டான்னு எட்டி பார்த்தேன். கீரையும் பாம்பையும் வச்சுட்டு வித்த காமிச்சிட்டு இருந்தான். அதை போய் எட்டி பார்க்கணுமா? எட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது வித்தன்னு. சினிமாவை மறந்துட்டீங்க? சினிமான சில்லறை தேவைப்படுமே, வித்ததானே. சத்த சும்மா பாப்பமே, இன்னும் எட்டி பார்த்தேன். கீரிக்கும் பாம்புக்கு சண்டை விட்டானா விடுவானா? கடைசி வரைக்கும் உடலைய. கேட்டா இருக்கிறது ஒரு பாம்பு ஒரு கீரி, இதையும் சண்டை விட்டுட்டா அப்புறம் ஏன் பொழப்ப என்ன ஆவறதுன்றான். உடனே வர வேண்டியதானே? புறப்பட்டேன். அந்த நேரம் பார்த்தா அந்த வார்த்தையை சொல்லுவான். என்ன சொன்னா? பாதியில போல வாயிலி மூக்குலி ரத்தம் வரும்ல. மூக்குல அங்கேயே உட்காந்துட்டீங்க. இருக்கிறதே கொஞ்சம் ரத்தம், இதையும் அங்கேயே கொண்டு வர சொல்றேன். என்ன சொல்லி போ. உங்களை போய் கட்டிக்கிட்டனே என் புத்திய செருப்பால் அடிக்கணும்ன்றியா? ரொம்ப லேட்ரு. நீங்க கெட்டுக்கு காதல் வேற. படிக்கும் போதே காதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அப்புறம் படிப்பு எப்படி வரும்? ஏண்டி, படிக்கும் போது காதலிக்காம அப்புறம் எப்படி காதலிக்கிறது? ஒருத்தன் இப்படி பேசிதான் கான்ஸ்டபிளா நின்னுட்டீங்க. எந்த கான்ஸ்டபிள் உட்கார்ந்து இருக்க அறிவு கட்டவள? ஏண்டி, நான் மாத்திரமா காதல் பண்ண, நீ என்ன காதலிக்கல? காதலிச்சுமே, கண்ணால பார்த்து பேச்சு ஈசி பழகி கிழகி கீதலிச்சிருந்தா நம்ம காதலும் நிலைக்கும். இப்படி டெலிபோன்லயே காதலிச்சுக்குவோம். அத சொல்லு. நான் யாருக்கோ போன் பண்ண போய் அது உங்க வீட்டு டெலிபோன்ல மணி அடிச்சு அத நீ எடுத்து மொத உன் குரல் ராங். சரி, நான் ராங் நம்பர்னு சொன்னேன். நீங்க உடனே போன கீழே வைக்க வேண்டியதானே? பொம்பளை குரலாச்சா, எப்படி பட்டியல வைக்கிறது? அதுக்காக உன் குரல் குயில் மாதிரி இருக்குமா? நீ யாருமா? இப்படிதான் கேக்குறதா போன்ல? சும்மா ஏத்தி விடுறதா?
உனக்கு பிடிக்கல நீ வைக்க வேண்டியதால போன. அதை விட்டுட்டு என்னங்க உங்க குரலை கேட்கும் போதே நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. போன்ல பெருசா என் மூஞ்சி டெலிவிஷன்ல பார்த்த மாதிரி. சரி, நல்ல ஆம்பளையா இருந்தா நீங்க என்ன செய்திருக்கணும்? இத பாருமா, நீ நினைக்கிற மாதிரி அழகுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு உண்மையை சொல்லி போன கீழே வைக்க வேண்டியதுதானே? நாளைக்கு சந்திப்போமா? ராங் நம்பர்ல இப்படிதான் கேக்குறதா? நான் தான் கேட்டேன், நீ ஏண்டி சிரிச்ச? பொம்பளை சிரிச்சா போச்சு. அன்னைக்கு சிரிச்சவதானே நான், அப்புறம் சிரிக்கலையே. உங்க கூட படிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்காங்க? கிரிமினல் லாயர் சங்கரனும் சர்க்கார் தரப்பு வக்கீல் ராகவனும் உங்க கூட படிச்சவங்க தானே. அவங்க எப்படி இருக்காங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? அவங்க அவசரப்பட்டு பாஸ் பண்ணிட்டாங்க, நான் ஃபெயில் ஆயிட்டேன். அன்னிருந்தமே நீ அழியாம 12 வருஷமா இதே கான்ஸ்டபிள், ப்ரமோஷனே கிடையாது. நல்லா கஞ்சி பட்ட காக்கி சட்டை. அதுல எங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன ப்ரமோஷன் வந்தாலும் அதே கஞ்சி போட்ட காக்கி சட்டை தான். இங்க கஞ்சிக்கே வழி இல்ல, சட்டை தொங்குத. பதில் பேசாதீங்க. அவங்க எல்லாம் இப்படி இருக்காங்களேன்னு உங்களுக்கு கொஞ்சமாவது சொரணை இருக்கா? இந்த கேள்வியை ஒரு தடவை கேட்டுருந்தமா? கேட்பேன். உங்களுக்கு சொரணை வர வரையிலும் கேட்பேன். சீக்கிரம் ஏண்டி சொரணங்கிறது என்ன ஊர்ல இருக்கிற உன் தம்பி நினைச்சியா? சொன்ன உடனே வர்றதுக்கு சொரணடி வரும்போதுதான் வரான். ஒரு டிஎஸ்பி ஆக வேண்டாம், ஒரு இன்ஸ்பெக்டர் ஆக கூடாது? நானா மாட்டேன்றேன். கேட்க பிடிக்கணும். எப்படி பிடிக்கிறது? பண்றவன் பூரா தலைமுறைவா பண்றான். கண்ணுக்கு முன்னால பண்ணா பிடிக்கலாம், கேட்க கிடைக்க மாட்டேங்குது. நான் வேண்டாம் ஒண்ணு செய்யறேன். நான் யாரையாவது கொன்னுறேன், நீங்க என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். தூக்கல தொங்குறதுக்குள்ள உங்களை இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ல பாத்துட்டு நான் செத்து போறேன். ஏண்டே இன்ஸ்பெக்டரா இருக்கிறவங்க பூரா கொலை கேஸ் பிடிச்ச வேண்டியா? என்ன இன்ஸ்பெக்டரா பாக்கணும், அவ்வளவுதானே? பாப்ப ஆண்டவன் மாறி மாறி அவதாரம் எடுக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி ட்ரெஸ்ஸ மாத்தி மாத்தி போடுறது? கடவுளே. தோல்சி தோல்சி சீக்கிரம் தோல்சி. விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன விஷயம்? சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷனுக்கு என் பேர் அடிபடுது. அப்படியா? ஆமா, அந்த ப்ரமோஷனை வாங்கிக்கோன்னு கெஞ்சுறாங்க. ஆமா, இப்பதான் ஒரு ப்ரமோஷன் வந்திருக்கு, அதுக்குள்ள அடுத்த இன்னொரு ப்ரமோஷனா? மத்தவங்க எல்லாம் என்ன பத்தி நினைப்பாங்க. தோஷி நீயே சொல்லுமா, நான் இன்ஸ்பெக்டராவே இருக்கட்டுமா இல்ல மேல மேல போட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, ரொம்ப திருஷ்டி பட்டுடும். கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது. கரெக்ட். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கண்ணடி படாம எவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குது? ஆமா, முன்ன உங்க ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருந்தாரு தேவரையா, அவர் இப்ப என்ன ஆனாரு? ஆமா, தேவரையா கிழிச்சாரு. அதான் அப்பவே சொன்னனே. இப்ப கொஞ்சம் சொல்லுங்க. எப்பவெல்லாம் சொல்லுவேன், எனக்கு என்ன பயமா? அந்த சரியில்லம்மா. இந்த பாரு, எந்த கேஸ கண்டுபிடின்னு சொன்னாலும் போதும், நாயா கொண்டாடுறா. யாயா எல்லா கேஸுக்கும் நாயா கேக்குறீங்க, நீயா யாயா கண்டுபிடிக்கப்படாது, அட போயா அப்படின்னுட்டாங்க. இப்போ அந்த ஸ்டேஷன்லயே நான் தான் இன்ஸ்பெக்டர். ஏயா 203 என்ன மன்னிச்சிருங்க. உங்க கால கொண்டாங்க. ஐயோ தேவரையா, என்ன மன்னிச்சிருங்க. எழுந்துரு. நான் மாட்டேன். 203 என்ன இங்க ஒரே குழப்பம்? நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சார் குழப்பமே. இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டு ஊரை ஏமாத்தையா நீ? ஊரை ஏமாத்தல சார், வீட்டுக்காரி மாத்திரம் தான் ஏமாத்துறேன். கல்யாண தரகர் வேலை வேற, அதிகப்படியா சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணேன். சார் போனதுக்கு அப்புறம் கால விடுறேன் சார், என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன். உங்க முன்னாலேயே அவ கால விடலாமா? 203 மாப்பிள பையன் சுந்தர், அவரை பத்தி அதிகம் சொல்ல தேவையில்லை. தங்கமான பையன், ஏகப்பட்ட சொத்து, ஒரே வாரிசு. ஏண்டா செலவு பண்றேன்னு கேட்கறதுக்கு அப்பா கூட கிடையாது. கொடுத்து வச்சவன், கைக்கு அடக்கமான பையன். உங்க குடும்பத்தை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு 7-8 வீடு 4-5 கார் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். 7-8 வீடு 4-5 காரா? யார் சொன்னது? என்ன காத்துக்குடியில இத்தனூண்டு இதுல ஜூஸே வராத. வீட்டுக்காகவோ காருக்காகவோ ஆசைப்பட்டு நாங்க இந்த சம்பந்தம் பண்ணல. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு போச்சு. 7-8 வீடு 4-5 காரா? இதெல்லாம் யாரு உங்களுக்கு சொன்னா? எவனோ சொல்றான், வாய வச்சு சும்மா இருக்க மாட்டானுங்களா ஊர்ல? ஏன், இவர்தான் சொன்னாரு தரகர் ஐயா. தரகரா? நோ நோ, இவன் என் ஃப்ரெண்டு. இல்ல இவர் தரகர் தான். எனக்கு தெரியாதா? இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்றதே இவர் தானே. சரி, இத பத்தி ஏன் தர்க்கம்? பொய் சொன்னா எப்படி வருது? கல்யாணம்னா 1000 பொய் சொல்லணும். அதுதான் நம்ம கலாச்சாரம். நாடு ஒத்துக்கும். நாடு ஒத்துக்கும், நான் ஒத்துக்க மாட்டேன். வெளிநாடு போறியா? கலாச்சாரத்துக்கு பயந்து ஓடுறியா? சரி, ஒருத்தருக்கு மனசு ஒத்து போச்சு, வெத்தலை பாக்க மாத்திக்க வேண்டியதானே. சீக்கிரம் முடிய, டைம் ஆகுது, டியூட்டி போனோம். பெண்கள் பேச வேண்டிய விஷயங்கள் அநேக இருக்கும். உள்ள போய் பேசி சட்டுப்புட்டு காரியத்தை முடியுங்களே. வீட்டுல வாழை மரத்தை கட்டுவோம். உள்ள போகலாம் வாங்க. நீ டிஃபன் சாப்பிட்டு வந்திருப்ப, நானும் சாப்பிட்டு வந்துடுறேன்.
நான் கான்ஸ்டபிள்ரா. ஏண்டா, எவ்வளவு நாளா இந்த உத்தியோகம்? தரக உத்தியோகமா? ஆமா கான்ஸ்டபிள் உத்தியோகம் என்னாச்சு? இருக்க எங்க? இந்த பையில என்னடா இது? உள்ள சொல்றேன்பா. நீ என் கூட படிச்சு தொலைச்சாலும் தொலைச்ச ஆகுனா போது என் பொண்டாட்டி சீக்கிரம் தொலைச்சு உன்னையே உதாரணம் காட்டி பேசுற. ஒண்ணு நீ கான்ஸ்டபிளா கீழே இறங்கு, இல்ல என்ன வக்கீலா மேல ஏத்து. உத்தியோகத்தை மாத்திக்குவோம். சீக்கிரம் தொலைச்சி மாத்த முடியலப்பா. எதுவும் நடக்காது. நானே சமாளிச்சுட்டேன். அதனாலதான் வீட்டுல இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷன் கிடைச்சு போச்சுன்னு போய் சொல்லிட்டேன். அன்னையில இருந்து வீட்டுக்கு போகும்போதெல்லாம் இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ், ஸ்டேஷனுக்கு போகும்போதெல்லாம் கான்ஸ்டபிள் ட்ரெஸ், இடையிடையே இந்த தரகு ட்ரெஸ். ஒரு நாளைக்கு 3 அவதாரம் எடுக்கிறேன்ப்பா. உன்னை சொல்லி குத்தம் இல்ல. உங்க அப்பா அன்னைக்கே சொன்னான், கண்ட கண்ட புத்தகத்தை படிக்கிறான்னு. சதக் சதக் மட்டக்க மட்டக்க லொடக் லொடக்குன்னு கண்டதை படிச்சுட்டு மூளையெல்லாம் கெட்டு குட்டிச்சவரா போச்சு. பேசாம நீ டாக்டரை பார்க்க போ. ஏன் எங்கிட்ட வந்து கழுத்து எடுக்கிற? நீங்க நான் சொல்ல பேச்சு நம்ப மாட்டீங்கன்னா இந்த டேபிள் கட்டிய கொண்டுட்டு வந்தேன். எனக்கு தெரியும். உனக்கு தெரியும். லாயர், கிரிமினல் லாயர். அவர் பெத்த பொண்ணு. நல்ல கிரிமினல் பிரெயின் உனக்கு. ஐயோ நான் சொல்ல பேச்சு கேளுங்களேன். இத போட்டு கேளுங்களேன். எங்க அப்பாவும் அந்த டாக்ஸி டிரைவரும் பேசுறதுல வரும். சீக்கிரம் போடுங்க மாமா, எனக்காக போடுங்க மாமா, பிளீஸ் போடுங்க மாமா. சரி சரி சீக்கிரம். இத போடுறேன். இத போடுறேன். ஐயோ அது இல்ல. இது இல்லையா? சரி நீயே போடு. அடுத்த அம்புஜத்தை பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன? இதானா? முதல்ல அம்புஜம், அதுக்கப்புறம் தான் சங்கரனா. என்னது சரியாவே கேட்க மாட்டேங்குது. குரல் குறையுது. ஏன் அடிக்கிறீங்க? என்ன இது? ஐயோ ஹலோ 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 சங்கரா சங்கரா, என்ன நின்னு போச்சு? நீங்க தான் கெடுத்துட்டீங்க. நல்லா ஓடிக்கிட்டு இருந்ததை ஓடிச்சு போட்டுட்டீங்க. என் பேச்சு நம்ப மாட்டீங்க. எங்க அப்பாவும் காப்பாத்த மாட்டீங்க. முதல்ல நான் டேப் ரெக்கார்டரை காப்பாத்துறேன். அதுக்கப்புறம் உங்க அப்பனை காப்பாத்துறேன். இத நீ இங்கே விட்டுட்டு போ. என்ன, நான் உங்க அப்பா டாக்ஸிக்காரங்கிட்ட என்ன பேசுறாங்கிறத கேட்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் காப்பாத்துறேன் உங்க அப்பனை. நீ போ. மாமா, நான் இங்க வந்தது எங்க அப்பா கிட்ட சொல்லாதீங்க மாமா. இல்ல. அப்புறம் என்ன அடிச்சிடுவாரு. சரி ப்ளீஸ் சொல்லாதீங்க மாமா. நீ போமா, நீ போ. சொல்லாதீங்க. நீ போ சங்கரா. டே விளையாடாத சங்கரா. சங்கரா